Purple Knot உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co. சத்யராஜுடைய அறிமுக காட்சிக்கு இசையமைத்து விட்டு நெக்ஸ்ட் ரீல் என்று இளையராஜா சொன்ன உடனே, என்ன ராஜா சத்யராஜுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு மியூசிக் போட்டீங்க, அடுத்து சிவாஜியுடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, அதுக்கு மியூசிக் போட வேணாமா என்று நான் அவரை கேட்க, சத்யராஜனுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு ஷார்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க, அதனால் மியூசிக் போட்டேன், ஆனால் சிவாஜிக்கு அப்படி நீங்கள் ஷார்ட் எதுவும் எடுக்கலையே என்று என் பக்கமே குற்றச்சாட்டை திருப்பினார் இளையராஜா. ஜல்லிக்கட்டு படத்தில் சத்யராஜ் ஒரு கைதி. அவரை கோர்ட்டுக்கு அழைத்து வரும்போது அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டேபிள் மரியாதை குறைவாக அவரை அழைத்து விட, அதன் காரணமாக அந்த வேனை பொழந்துக்கிட்டு வெளில வராரு அவர் அப்படின்ற மாதிரி சில ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம். சிவாஜி அந்த படத்தில் ஏற்றிருப்பது ஒரு நீதிபதியுடைய வேஷம். அவர் கம்பீரமாக கோர்ட்டுக்கு நடந்தவர் மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு நீங்கள் மியூசிக் போடலன்னா சிவாஜி ரசிகர்கிட்ட யார் பதில் சொல்கிறது என்று நான் கேட்டவுடன் திரும்பவும் அந்த ரீலை போட சொல்லி அந்த காட்சிக்கு இசையமைத்தார் இளையராஜா. இளையராஜா மாதிரி ரீரிகார்டிங்கில் மாஸ்டர் யாரையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி அவர் என்று நான் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு படத்துக்கு மிகச்சிறப்பாக பின்னணி இசை அமைத்திருந்தார். படத்துக்கான பின்னணி இசை சேர்ப்பு வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே 1987 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று அந்த படத்தை வெளியிடுவது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த படம் பாதி வளர்ந்த நிலையிலேயே எல்லா ஏரியாக்களும் வியாபாரம் இருந்ததுனால அந்த விநியோகஸ்தர்கள் திரையரங்குகளை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு தயாராக ஒப்பந்தம் செய்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தணிக்கையில் அந்த படத்துக்கு அப்படி ஒரு சிக்கல் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஜல்லிக்கட்டு படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த படத்தில் ஆபாச காட்சிகளோ ஆபாச வசனங்களோ கிடையாது. அதே மாதிரி ரத்தம் தெரிக்கின்ற மாதிரி சண்டை காட்சிகளும் கிடையாது. அதனால் தணிக்கை குழுவினர் அந்த படத்தை பார்த்த மறுநாளே அந்த படத்துக்கான சர்டிஃபிகேட்டை வழங்கி விடுவார்கள் என்ற எண்ணம் தான் எங்களுக்குள்ளே இருந்தது. படத்தை பார்க்கறதுக்காக தணிக்கை குழுவினரும் அந்த அதிகாரியும் வந்தார். படத்தை பார்த்த பிறகு விவாத அறைக்குள்ளே சென்ற அவர்கள் 1 மணி நேரம் ஆகியும் வெளில வரல. அப்போ கூட அந்த படத்தில் எந்த பிரச்சனையும் வரும்னு நானும் மணிவண்ணனும் நினைக்கவே இல்லை. 1 மணி நேரம் விவாதத்துக்கு பின்னால் தயாரிப்பாளர்களான எங்களையும் மணிவண்ணனையும் உள்ளே அழைத்த அந்த தணிக்கை குழு அதிகாரி படத்துக்கு தடை விதித்திருப்பதாக எங்களுக்கு சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நாளை காலையில் ஆஃபீஸ் வாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் என்றார். இப்போ எந்த தேட்டரில் தணிக்கை குழுவினர் அந்த படத்தை பார்த்தார்களோ அங்கே வெளியே பல விநியோகஸ்தர் நின்று கொண்டிருந்தார். அவங்கக்கிட்டலாம் படத்துக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொன்னோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய விபரீதமாகிவிடும் என்று உணர்ந்த நாங்கள் படத்தில் சின்ன சின்ன கட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் நாளை காலையில் ஆஃபீஸ் போனால் தான் விவரம் தெரிய வரும், அதற்கு பின்னாலே உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்று அவரிடம் சொல்லிவிட்டு நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு சென்று விட்டோம். மறுநாள் காலையில் நாங்கள் தணிக்கை குழு அலுவலகத்துக்கு சென்றபோது டெக்னிக்கலாக சில ரீசன்களை சொன்னார் அந்த தணிக்கை குழு அதிகாரி. படத்தில் ஒரு ஜட்ஜும் ஒரு குற்றவாளியும் சேர்ந்து தங்களுடைய எதிரிகள் எல்லோரையும் பழிவாங்கி விட்டு சர்வ சாதாரணமாக கோர்ட்டை விட்டு வெளியேறுவதாக நீங்கள் காட்டியிருக்கீங்க, அது தவறு, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அது மாதிரி காட்சிகளை நீங்கள் திரும்ப எடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்னொரு திருத்தத்தையும் சொன்னார்கள். அந்த படத்தில் இளையராஜா பின்னணி இசை சேர்ப்பின் போது சத்தியம் தர்மம் தவறும் போது சம்பவாமி யுகே யுகே, நீதி நேர்மை தவறும் போது சம்பவாமி யுகே யுகே என்ற வசனங்களை சேர்த்திருந்தார். அந்த வசனம் பூராவையும் படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள். தணிக்கை குழுவினர் சொன்ன சில மாற்றங்கள் எல்லாம் எடுத்து படத்திலே சேர்ப்பதற்காக அடுத்த 2 நாளில் மீண்டும் படப்பிடிப்புக்கு ஏற்பாடு செய்தோம். நீதிமன்றத்திலிருந்து வெளியே வருகின்ற நீதிபதி ராம்பிரசாதும் அந்த குற்றவாளி அர்ஜுனும் தனியறையிலே மீண்டும் அந்த ஜட்ஜை சந்தித்து தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வது போலும், அதற்கு பின்னாலே அந்த ஜட்ஜ் அவர்களுக்கு தண்டனை விதிப்பது போலவும் காட்சிகளை எடுத்து அந்த காட்சிகளை எல்லாம் படத்திலே இணைத்து மீண்டும் மறு தணிக்கைக்கு அனுப்பினோம். படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினரும் அந்த அதிகாரியும் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் தர ஒப்புக்கொண்டார். ஆனால் கூடவே அந்த சத்தியம் தர்மம் தவறும் போது சம்பவாமி யுகேங்கிறது நீங்கள் நீக்கவே இல்லையே என்று குறிப்பிட்டார் அந்த தணிக்கை அதிகாரி. படம் முழுதும் அந்த வசனங்களை நீக்கினா அவ்வளோ சரியாக இருக்காது, ஒரு 2 இடத்துலையாவது அந்த வசனங்களை வைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அந்த தணிக்கை குழு அதிகாரிட்டு சொல்லிட்டு
அந்த படத்தை அந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி என்று வெளியிடுவது என்று முடிவெடுத்தோம். ஏற்கனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேதியில் அந்த படம் வெளிவராதனால ஆகஸ்ட் 28ஆம் தேதி அந்த படம் வெளிவரும் போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தினத்தந்தியில் 8 அரைப்பக்க விளம்பரங்களை அந்த படத்தின் வெளியீட்டுக்காக கொடுத்தோம். ஒரு படத்தினுடைய வெளியீட்டுக்காக தினத்தந்தியில் 8 அரைப்பக்க விளம்பரங்களை வெளியிட்ட முதல் படம்னா அது ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டு படத்தினுடைய முதல் காட்சியிலேயே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையப் போகிறது என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த அளவுக்கு மிகுந்த உற்சாகத்தோடு ஆரவாரமாக அந்த படத்தை வரவேற்றார்கள் ரசிகர்கள். ஜல்லிக்கட்டு படத்துக்காக காதல் கிளியே என்று தொடங்குகின்ற பாடலுடைய 50% பகுதியை குதிரமுக்கிலையும் பெங்களூர் அரண்மனையிலும் நாங்கள் படமாக்கியிருந்தோம். மீதி 50% படத்துடைய வசன காட்சிகள் எல்லாம் முடித்துவிட்டு அதற்கு பின்னாலே படமாக்கலாம் என்பது எங்களுடைய எண்ணமாக இருந்தது. இதற்கிடையில் படம் முழுவதுமாக முடிந்து விட்டது. படத்தை போட்டு பார்த்தபோது அந்த பாடல் காட்சி அந்த படத்துடைய ஓட்டத்துக்கு தடையாக இருக்கும் என்று எங்கள் எல்லோருக்குமே தோன்றியதுனால அந்த பாடல் காட்சி இல்லாமலேயே ஜல்லிக்கட்டு படத்தை வெளியிட்டோம். இப்போ ஜல்லிக்கட்டு வெளியான உடனே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அந்த பாடல் காட்சி எடுத்து சேர்த்தால் என்ன என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. அதன் காரணமாக அப்போது வாகினி ஸ்டுடியோவில் அமைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான அரங்கில் அந்த பாடல் காட்சியின் மீதி பகுதி எடுத்து அந்த படத்திலே சேர்ப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஏற்கனவே படப்பிடிப்பு முடிந்த நிலையில் திரும்பவும் படப்பிடிப்பா என்று அழுத்து கொள்ளாமல் சத்யராஜும் ராதாவும் பெருந்தன்மையோடு அந்த பாடல் காட்சியை நாங்கள் படமாக்க தங்களது முழு ஒத்துழைப்பை தந்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த படம் வெளியாகி 5வது வாரத்திலே அந்த பாடல் காட்சி அந்த படத்துடன் இணைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியான ஜல்லிக்கட்டு திரைப்படம் அந்த ஆண்டு தீபாவளியை கடந்தும் ஓடியது. தீபாவளி அன்றைக்கி அந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைச்சோம். அந்த வருஷம் தீபாவளிக்கு ரஜினிகாந்த் நடித்த மனிதன், கமல்ஹாசன் நடித்த நாயகன், விஜயகாந்த் நடித்த உழவன் மகன் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகின. அதனால் தீபாவளி அன்றைக்கி தினத்தந்தியில் ஒரு முழு பக்க விளம்பரத்தை நாங்கள் வித்தியாசமான வாசகங்களோடு கொடுத்தோம். ரஜினிகாந்த் ரசிகருக்கு மனிதன், கமல்ஹாசன் ரசிகருக்கு நாயகன், விஜயகாந்தனுடைய ரசிகர்களுக்கு உழவன் மகன். ஆனால் சிவாஜி சத்யராஜ் ரசிகர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி விருந்தாக ஜல்லிக்கட்டு என்று அந்த முழு பக்க விளம்பரத்திலே வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதற்கிடையிலே தன்னுடைய தங்கையை சந்திப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொண்டார் சத்யராஜ். அப்போது தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் உங்களுடைய அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் என்று சத்யராஜுக்கு ஒரு தந்தி கொடுத்திருந்தார். அந்த தந்தி வந்த அன்றே அமெரிக்கா புறப்பட்டு விட்டதுனால எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு சத்யராஜுக்கு அவகாசம் கிடைக்காமல் போயிற்று. அமெரிக்காவிலிருந்து திரும்பின உடனே எம்ஜிஆருக்கு எப்படி நான் நன்றி தெரிவிப்பது என்று என்னிடம் கேட்டார் சத்யராஜ். நீங்கள் அமெரிக்கா போகிற விஷயத்தை பற்றி எம்ஜிஆர்ட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, பத்திரிகையில் தான் அவர் இந்த செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டார். அப்படி இருந்தும் பெருந்தன்மையாக உங்களுடைய அமெரிக்க பயணம் சிறப்பாக அமைய உங்களுக்கு வாழ்த்து தந்தி அமைச்சிருந்தாருன்னா நீங்கள் அவரை நேர சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நான் சத்யராஜுக்கு ஆலோசனை கூறி அவரை எம்ஜிஆரை சந்திப்பதற்கு நேரம் கேட்குமாறு சொன்னேன். சத்யராஜ் எம்ஜிஆரை சந்திக்க வேண்டும் என்று தோட்டத்தில் நேரம் கேட்ட உடனேயே அவருக்கு நேரம் கொடுத்து விட்டார். அப்போது என்னிடம் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த ராமவாசுமை அழைத்த நான் ஒரு 6 வீர மாலையை வாங்கிட்டு எம்ஜிஆர் தோட்டத்திலே சத்யராஜிடம் கொண்டு போய் கொடுக்கும்படி அவரிடம் கூறினேன். அன்றைக்கி என்கிட்ட தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருந்த இந்த மாலையை கொண்டு போய் சத்யராஜ்ட்டு கொடுத்த ராமவாசு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பல தயாரிப்புகளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுகின்ற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு 6 வீர மாலையை அணிவித்து தன்னுடைய நன்றியை சத்யராஜ் தெரிவித்துக் கொண்டார். அந்த சந்திப்பு தான் எம்ஜிஆருக்கும் சத்யராஜுக்கும் இடையே நெருக்கமான உறவு தோன்ற காரணமாக அமைந்தது. அந்த சந்திப்பை பற்றியும் அதற்கு நான் எப்படி காரணமாக இருந்தேன் என்பதை பற்றியும் அப்போது சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே தொடர் கட்டுரை எழுதி கொண்டிருந்த சத்யராஜ் விளக்கமாக அதிலே பதிவு செய்திருந்தார். அபூர்வ சித்ரா சௌரல் என்ற பெயரிலே அவர் எழுதியிருந்த அந்த கட்டுரையிலே எனக்கும் அவருக்குமான தொடர்புகளை பற்றி பல நினைவுகளை பதிவு செய்திருந்தார் சத்யராஜ். 22 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியான அந்த கட்டுரையின் சில பகுதிகளை இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி uvads, அதாவது uvads@yahoo.co.in.